நேரங்களிலே மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான ஒரு வலுவான சூழ்நிலைகளையோ வலுவான நிலைகளையோ வைத்து என்னுடைய பலன் அதுதான் என்று சொல்லி நம்மையே நாம் உயர்த்தி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் சங்கீதம் 18வது அதிகாரத்திலிருந்து வசனம் 1 6 வரையிலும் என் பலனாகிய கர்த்தாவே என்கிறதான தலைப்பிலே தாவீது தேவனை தன்னுடைய பலனாகிய கொண்டிருக்கிறதான ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அருமையான தேவ ஜனங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பலனை அநேக நேரங்களிலே சார்ந்திருக்கிறோம். நம்முடைய சுய சக்தியை அநேக நேரங்களிலே சார்ந்திருக்கிறோம். ஆனால் இந்த தேவன் வானத்தையும் பூமியை உருவாக்கினவர், அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நிலையிலே எந்த அளவிலே அவர் பலன் உள்ளவராக காணப்படுகிறார், எந்த அளவிற்கு நீங்கள் அவரை உங்களுடைய பலனாக நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நாளிலே நாம் இந்த சங்கீதத்திலிருந்து முதல் 6 வசனங்களையும் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை பார்க்கிறதான போது சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் தேவன் விடுவித்ததான போது தேவனை நன்றி செலுத்தி உயர்த்தி பாடினதான ஒரு சங்கீதம் என்று சொல்லி நாம் இந்த சங்கீதத்தை பார்க்க முடியும். அப்படியானால் அவனு ஏதோ ஒரு அமைதியான சூழலிலே சங்கீதக்காரர் இதை எழுதவில்லை. ஆனால் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் வைத்து தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனை உயர்த்துகிறதான ஒரு நிலைமையாக இது காணப்படுகிறது. தாவீது ஒரு விலங்கை போல பல நேரங்களிலே அடிக்கப்பட்டவராக இருக்கிறார். தன்னுடைய தோழர்கள் நிமித்தமாக அவர் காட்டி கொடுக்கப்பட்டவராக இருக்கிறார். தன்னுடைய உயிருக்கு பயந்து அவர் பள்ளத்தாக்குகளிலும் குகைகளிலும் ஓடி ஒளிந்தவராக இருக்கிறார். அநேக நேரங்களிலே தேவனை மகிமைப்படுத்த முடியாத படிக்கு மலைகளிலும் அங்கும் இங்குமாக பதுங்கி இருந்ததான ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆனால் அந்த நிலைகளிலும் இருந்தும் தேவன் அவரை விடுவித்து கொண்டு வந்ததான விதத்தை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதான ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதமாக காணப்படுகிறது. இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு 4 பகுதிகளை நாம் இன்றைக்கு வேகமாக பார்க்க போகிறோம். முதலாவது வசனம் 1 பார்க்கும்போது தேவனுடையதான அன்பு, லவ் ஆஃப் காட். வசனம் 1 சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். இந்த இடத்திலே அன்பு என்று சொல்லுகிறதான இந்த வார்த்தையின் எபிரேய பதத்திலே அதை பார்க்கும்போது அது ஒரு ஆழமான ஒரு அன்பாக காணப்படுகிறது. தாவீது உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறதான போது அவன் படித்ததான ஏதோ ஒரு விதமான அந்த தேவனுடைய வார்த்தைகளை வைத்து தேவனுக்கு நன்றி செலுத்தவில்லை, அல்லது தேவன் தன்னை விடுவித்ததற்காக மாத்திரம் அவருக்கு நன்றி செலுத்தவில்லை, அல்லது பல்வேறு சூழலிலே தேவன் அவரோடு கூட இருந்ததற்காக மாத்திரம் அவர் நன்றி செலுத்தவில்லை. ஆனால் தேவனை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தவராக தேவனுக்கு தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். எனவே நான் ஆண்டவரே, நீர் என்னை எல்லா விதமான சத்துருக்களின் கைக்கும் என்னை விடுவித்து கொண்டு வந்தீரே, அதற்காகவும் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய நேசிப்பு என்னுடைய சூழ்நிலைகளை பொறுத்து அல்ல, ஆனால் உம்முடைய பலன், நீரன் விடுவித்ததான அந்த பலனுக்காக, நீரன் விடுவித்ததான அந்த வல்லமையான செயல்களுக்காக உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய தேவன் வெறும் அவர் பாராட்டக்கூடியவர் அல்ல, அவரை நாம் மிகவும் அதிகமாக நம்பவும் முடியும். இன்றைய நாளிலே தேவனுடைய அன்பை பற்றி நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்பவில்லை. என்றால் அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம், அநேக விதமான வசனங்களை நாம் படிக்கிறோம். ஆனால் உங்கள் மத்தியில் நான் கேட்க விரும்புகிறதான கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த தேவனை நீங்கள் நேசிக்கிறீர்களா? இந்த தேவனை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் எதற்காக அவரை நேசிக்கிறீர்கள்? அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்தான உபகாரங்களுக்காக மாத்திரம் அவரை நேசிக்கிறீர்களா? அல்லது என்னுடைய தேவன் என்னுடைய எல்லாமாக காணப்படுகிறார், என்னுடைய பலனே என்னுடைய தேவன் தான் என்கிறதை நீங்கள் விசுவாசித்து நம்பி அவரை முழுமையாக நேசிக்கிறீர்களா? யோவான் சொல்லுகிறார், 1 யோவான் 4:19, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. நாம் பிறக்கிறதற்கு முன்பதாகவே நம்மேல் இந்த தேவன் வைத்ததான அன்பு மிகவும் பெரியது. அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தின தேவனாக காணப்படுகிறார், நாம் அவர் நேசிக்கிறதற்கு முன்பதாகவே. எனவே தேவன் உங்களை எடுத்து வந்ததான அந்த குழியை நினைத்தால் உங்கள் இருதயத்தில் தேவனுக்கான அன்பு தானாக பெருகிறதாக இருக்கிறது. எனவே தன் சங்கீதக்காரன் சொல்லுகிற, ஆண்டவரே, நீர் என் பலன், என்னுடைய பலன் ஆகிய தேவனே, உம்மில் அன்பு கூறுகிறேன். 2வது வசனத்திலே பார்க்கிறதான போது அவர் அன்பு கூறுகிறது மாத்திரம் அல்ல, தேவனுடைய நாமங்களை அவர் சொல்லி தேவனை உயர்த்துகிறதை பார்க்க முடியும். நேம்ஸ் ஆஃப் காட் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும்
என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறேன். தாவீது தேவனை விவரிக்கும் வண்ணமாக, தேவனை உயர்த்தும் வண்ணமாக பலவிதமான பெயர்களை அவர் எடுத்துரைக்கிறதை பார்க்க முடியும். நாம் தேவனுக்கு ஒரே ஒரு நாமம் மாத்திரம் அல்ல, நாம் அவரை அநேக நாமங்களில் அவரை உயர்த்த முடியும். சங்கீதக்காரர் தான் அனுபவித்ததான அந்த உணர்வுகளையும் அந்த அனுபவங்களையும் வைத்து தேவனுக்கு பெயரிட்டு அவர் அழைக்கிறதை பாருங்கள். ஆண்டவரே, நீர் என்னுடைய கண்மலை, அதாவது நீர் என்னுடைய மிகவும் பலனாக இருக்கிறீர், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக நீர் காணப்படுகிறீர் அப்படி என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஒருவேளை எல்லாமே விழுகிறதாக இருக்கும், நான் நம்பினவர்கள் எல்லாம் என்னை காட்டி கொடுக்கிறவர்களாக இருக்கும், ஒரு நான் நம்பினவர்கள் வழுகி போகிறதாக இருக்கும், எனக்கு ஒரு தேவையில்லை, ஆனா நீர் எனக்கு என்னோடு கூட இருக்கிறவர், நீர் மிகவும் பலனானவர் அப்படி என்று சொல்லி தேவனை உயர்த்துகிறார். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என் கோட்டை, என்னுடைய பாதுகாப்பு. ஒரு கோட்டைக்குள்ளதாக, ராஜ அரண்மனை கோட்டைக்குள்ளதாக எப்படி நாம் காணப்படுகிறதான போது பாதுகாப்பாக இருக்கிறோமோ அதே நிலையில அவர் சொல்ல, ஆண்டவரே நீர் என்னுடைய கோட்டையாக இருக்கிறீர், நீர் என்னுடைய கோட்டையாக இருக்கும்போது சத்துருக்கள் நெருங்கி வர முடியாது, அந்த கோட்டைக்குள்ளதாக அவர்கள் வர முடியாது என்று சொல்லி. மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், நீர் என் இரட்சகர். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் யாருமே என்னை வந்து மீட்காத முறையில், மீட்க முடியாத போது, அல்லது பாதுகாப்பு கொடுக்க முடியாத போது, அல்லது என்னை வழிநடத்தி கொண்டு வர முடியாத போது நீர் என்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறீர், நீர் எனக்கு ரட்சிப்பை அருளி இருக்கிறீர், என் தேவனும் நான் நம்பி இருக்கிறதான துருகமுமாக நீர் இருக்கிறீர், என் கேடகமும் நீராக இருக்கிறீர். அதாவது சத்துருக்கள் என்னை எதிரிட்டு என்னை தாக்க வருகிறதான போது என்னுடைய கேடகம் நீர், நீர் வலுவானவராக எனக்கு முன்பதாக நின்று சத்துருக்கள் ஏய்கிறதான எல்லா அம்பிலும் இருந்து நீர் என்னை பாதுகாக்கிறீர், நீர் என்னை வழி நடத்துகிறீர், எனக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு நீர் என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறீர். அடுத்து சொல்லுகிறார், என்னுடைய இரட்சணிய கொம்பு. இந்த இரட்சணிய கொம்பு என்கிறதான வார்த்தை அதிகாரத்தை குறிக்கிறது, அது வல்லமையை குறிக்கிறது, அது வெற்றியை குறிக்கிறதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னுடைய ராஜா, என்னுடைய தேவன், நீர் என்னுடைய இரட்சணிய கொம்பாக இருக்கிறீர், நீர் எனக்கு வெற்றியை கொடுக்கிறவர், நீர் எனக்கு வல்லமையானவர், நீர் என்னுடைய அதிகாரமாக இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரர் தேவனை உயர்த்துகிறார். கடைசியில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் நீராக காணப்படுகிறேன் ஆண்டவரே. அதாவது எந்த நிலையிலும் நாம் தோற்று போகாத படிக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சேஃபான இடமாக, அந்த அடைக்கலமாக, பாதுகாப்பாக நீர் காணப்படுகிறீர் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது தேவனை உயர்த்துகிறார். அப்படியானா தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு ஏதோ ஒரு சூழலிலே மாத்திரம் பாதுகாப்பு கொடுக்கிறவர் அல்ல, அவர்கள் பலனற்று இருக்கிறதான போது பலனாகவும், பாதுகாப்பற்று இருக்கிறதான போது பாதுகாப்பாகவும், எந்த நிலையில் சத்துருவானவர்கள் தாக்குவார்கள் என்று பயந்து இருக்கிறதான போது அந்த பயத்தை மாற்றி நல்ல கேடகமாகவும் துருகமாகவும் அடைக்கலமாகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கூடவே இருந்து அவர் பாதுகாப்பை வழங்குகிற தேவனாக இருக்கிறார் என்று தாவீது தன்னுடைய அனுபவத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் கண்மலையாக, அவர் கோட்டையாக, அவர் துருகமாக, அவர் அடைக்கலமாக, அவர் இரட்சணிய கொம்பாக நம்மோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த பாதுகாப்பை சத்துரு மேற்கொள்ளாதபடிக்கு கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். தேவன் நமக்கு போதுமானவர் மட்டுமல்ல, ஒவ்வொரு யுத்தத்தையும் விடவும் மிகவும் உயர்ந்த தேவனாக நம்மை சுற்றி நம்மை வழி நடத்தி பாதுகாக்கிறவராக இந்த தேவன் காணப்படுகிறார். மூன்றாவது வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க, தேவனுடையதான வல்லமை, பவர் ஆஃப் காட், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். என்னுடைய தேவனவர் துதிக்கு பாத்திரர், என்னுடைய தேவனவர் ஆராதனைகளுக்கு பாத்திரர். இந்த தேவனை மாத்திரமே நான் நோக்கி கூப்பிடுவேன். ஏன்? இந்த தேவன் தான் என் சத்துருக்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சிப்பார், நீங்களாக்கி பாதுகாப்பார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ரோமர் 10:13 சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். இந்த தேவனை நீங்கள் தொழுது கொள்ளுகிறீர்களா? இந்த தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்களா? இந்த தேவனை நீங்கள் உயர்த்துகிறீர்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது பலவீனம் அல்ல, அது செயலில் காணப்படும் விசுவாசமாகும்.
ஜெபம் உங்கள் கடைசி வழி அல்ல, அது உங்கள் மிகவும் வலிமையான ஆயுதமாக காணப்படுகிறது. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபந்தான் ஒரு முக்கியமான ஆயுதம். தேவனை நோக்கி அழைக்கிறது நம்முடைய பலவீனம் கிடையாது, அதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. இந்த பலனாகிய தேவனே, பலனாகிய ஜெபத்தின் மூலமாக நீங்களும் நானும் அணுக முடியும். ஏனென்று சொன்னால் அவர் வல்லமை நிறைந்ததான தேவன். அவரிடத்தில் அந்த பவர் காணப்படுகிறது, நம்மை விடுவிக்கும் வண்ணமாக, நம்மை ரட்சிக்கும் வண்ணமாக. உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எல்லா நிலைகளிலும் இருந்து மீண்டு வருகிறதற்கு ஒரே வழி அவரை நோக்கி கூப்பிடுகிறது, அவரை நோக்கி அழைக்கிறது. அவரை கூப்பிடும் போது எல்லா சத்ருவின் கைகளுக்கும் அவர் நீங்களாக்கி ரட்சிக்கின்ற தேவனாக காணப்படுகிறார். கடைசி பகுதியிலே பார்க்கும்போது வசனம் 4-6 வரையிலும் ரெஸ்பான்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரதியுத்தரத்தை பார்க்க முடியும். தாவீது சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய பலன், உம்மை நேசிப்பேன், நீர் என்னோடு கூட இருக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், அவர் துருகமாக கேடகமாக அடைக்கலமாக என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாக்கின்றதான தேவன். அது மாத்திரமல்ல, என்னை ரட்சிக்கிறதற்கு வல்லமை உள்ளதான தேவன். இப்போது பாருங்கள், தேவனுடைய பிரதியுத்தரத்தை பாருங்கள். வசனம் 4-6 வரையிலும், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. தாவீது ஒரு சில விதமான உருவகத்தை இதிலே பயன்படுத்துகிறார் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், மரண கட்டுகள் என்னை பிடித்தது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்தது, மரண கண்ணிகள் கூட என் மீது விழுந்தது. ஆனாலும் நான் பயப்படவில்லை, நான் சோர்ந்து போகவில்லை. என்னுடைய பிரதியுத்தரம் எப்படி இருந்தது என்று சொன்னால், என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். அபயம் என்று சொல்லுகிறதான வார்த்தை ஒரு தீங்கிலே, ஒரு மிகவும் அபாயகரமான சூழ்நிலை இருக்கிறதான போது கலங்கி பயந்து அவரை நோக்கி அழைக்கிறது. அவர் சொல்லுகிறார், அந்த நிலையிலும் கூட அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டார், அவர் சந்நிதியில் என்னுடைய செவிகள் ஏறிற்று என்று சொல்லி. பிரியமான தேவ ஜனங்களை, 2 கொரிந்தியர் 1:8 சொல்லுகிறது, நாம் எந்த நிலையிலான ஒரு சோதனைக்குள்ளதாக, எந்த நிலையிலான ஒரு அழுத்தத்திற்குள்ளதாக காணப்படுகிறதான போதும், நமக்கு நேரிட்டதான எல்லா நிலைகளிலும் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுத்து நம்மை பிழைக்க செய்கிறதான தேவன் இந்த தேவனாக காணப்படுகிறார். ஒருவேளை வலிமையான அல்லது மிகவும் முதிர்ந்ததான விசுவாசிகளாக கூட இருக்கலாம். அவர்களும் சில நேரங்களிலே உணரப்படுகிறதான தருணங்கள் மிகவும் வேதனைகள், போராட்டங்கள், பாடுகளாக இருக்கும். ஆனால் அதிகமாக சுமைப்பட்டு உணர்வது விசுவாச குறைவு அல்ல, ஆனால் அது தேவன் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறார் என்பதற்கான நினைவூட்டுதலாக காணப்படுகிறது. எனவே அவர் சொல்ல, என்னுடைய ஆபத்தில் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னுடைய பலவீனங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் என்னோடு கூட இருந்து என்னை விடுவித்த தேவனாக காணப்படுகிறேன். எனவே தாவீது சொல்லுகிறார், என்னுடைய வேதனைகளிலே நான் உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன், உம்மை தூசிக்க மாட்டேன், உம்மை விட்டு விலக மாட்டேன், மாறாக நான் உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறவனாக காணப்படுவேன் ஆண்டவர் என்று சொல்லி, நீங்களும் நானும் நம்முடைய தேவ சமூகத்தில் நாம் நெருங்கி வர வேண்டும். நம்முடைய சோதனை காலங்களில், வேதனை காலங்களில் அவரிடத்திலே நாம் நெருங்கி வர வேண்டும். அவரை விட்டு தூரம் ஒருபோதும் போகக்கூடாது. உங்கள் அழுகை பலவீனமாக தோன்றலாம், ஆனால் அது தேவனுடைய சிங்காசனத்தை அடைகிறது. உங்கள் கண்ணீர் வீணல்ல, அவை உண்மையுள்ள தேவனால் சேகரிக்கப்படுகிறதாக இருக்கிறது. ஒரு குழந்தை எப்படித்தான் அழுது புலம்பி தன்னுடைய கடினமான சூழலை தன்னுடைய தகப்பனை நோக்கி அது கடந்து வருகிறதோ, தகப்பன் அந்த குழந்தையை விட்டு விடுகிறவர் அல்ல. அந்த குழந்தையை கட்டி அணைத்து அந்த குழந்தையில வாழ்க்கையிலே காணப்படுகிறதான அந்த கரடான சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு தகப்பனாக காணப்படுவார். அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இந்த தேவனை நோக்கி கூப்பிடுகிறதான போது, என்ன விதமான மரண கட்டுகளாக இருக்கட்டும், என்ன விதமான பாதாள கட்டுகளாக இருக்கட்டும், ஆனால் எல்லா நிலைகளிலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது இந்த தேவன் அவருடைய பிள்ளைகளுடையதான சத்தத்தை கேட்டு அவர்களை விடுவிக்கின்ற தேவனாக காணப்படுகிறார். அவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து சென்றாலும் சரி, தேவனுடைய சமூகத்திலே கடந்து வாருங்கள், தேவனை நோக்கி அழையுங்கள். தேவனை நோக்கி கூப்பிடுகிறதான போது அவர் விடுவிக்கிறவராக காணப்படுகிறார். இதுல பார்க்கிறதான போது இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த சங்கீதம்
ஒரு கனெக்ஷன் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது தாவீதுடையதான வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு நாம் ஒத்து போகிறது. லூக்கா 23:46 பார்க்கும்போது இயேசு அங்கே மிகவும் விசனப்பட்டு அழுகிறதை பார்க்க முடியும். அதேதான் தாவீது அவரை நோக்கி அபயமிட்டேன், அழுகிறேன், கூக்குரலிடுகிறேன் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய மரண கண்ணுகள் வழியாக அவர் கடந்து செல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான சூழலில் அவர் கடந்து சென்றிருக்கிறார். தாவீது தேவனை நோக்கி கூக்குரலிடுகிறார். தேவன் அவரை விடுவித்து ரட்சித்தார். இயேசு கிறிஸ்து தேவனை நோக்கி சொல்ல, பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லுகிறார். தேவன் அவரை உயிரோடு 3வது நாளில் எழுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து விடுவிக்கப்பட்டதன் காரணமாக தான் நாம் இன்றைக்கு இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்கிறதான பாடங்கள் என்னவென்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை நாம் எங்கு வைத்திருக்கிறோம் என்கிறதை சோதித்து பார்க்க வேண்டும். துன்பத்தில் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், உலகத்தை அல்ல தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். பதில் கிடைக்கிறதுக்கு முன்பதாகவே நாம் தேவனை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். பதில் கிடைத்ததற்கு அப்புறமாக தேவனை நன்றி செலுத்துகிறது அல்ல. ஆண்டவர் நீ செய்ய போகிறதான இந்த நன்மைக்காக நன்றி என்று சொல்லி அவரை நாம் உயர்த்தி துதிக்க நாம் ஆரம்பிக்க வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை நாம் எப்போதும் நினைவு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பிரியமான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய வேதனைகள் அவருக்கு தெரியும். என்னுடைய பலனாகிய தேவன் நீர் என்கிறதான ஒரு நம்பிக்கையிலும் ஒரு அர்ப்பணிப்பிலும் இன்றைக்கு நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். சங்கீதக்காரனை போல என் பலனாகிய தேவன் உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால், நீர் என்னுடைய துருகம், என்னுடைய கோட்டை, என்னுடைய அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறதான தேவன், என்னுடைய இரட்சணிய கொம்பாக இருக்கிறேன், என்னுடைய வல்லமை அதிகாரம் நீராக இருக்கிறேன் என்று சொல்லும் போது நம்முடைய எல்லா இடுக்கண்களிலும் அவரை நோக்கி கூப்பிட்டு அபயமிடுகிறதான போது அவர் இறங்கி வந்து ரட்சித்து மீட்டு பாதுகாப்பை கொடுக்கின்றதான தேவனாக காணப்படுகிறார். நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நாம் அவரையே சார்ந்திருப்போம், அவரையே தேடுவோம், அவரையே நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you.